தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திருமிகு TSS மணி அவர்கள். வணக்கம் மணி சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வியாழக்கிழமை ஆனாலே தைலாபுரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கலைபரங்கள் செய்திகள் மூலமாக வெளியே வருது. இன்னைக்கும் ஒரு மிக முக்கியமான பேசுபடா தைலாபுர தோட்டம் மாறி இருக்கு. அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பனிப்போர். ரொம்ப நெடுநாட்கள் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்த பிறகு இப்போதான் தோட்டத்துக்கு அப்பாவை பார்த்துருக்காரு சின்ன டாக்டர். அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கலா என்ன பார்க்கணும்னா, சைதை துரைசாமி அவர்கள் போய் தோட்டத்துக்கு இன்னைக்கு போயிருக்காரு. அதே போல ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் தோட்டத்துக்கு போய் ராமதாஸை சந்தித்ததாக செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏன் சார் ஆடிட்டர் குருமூர்த்தி போய் தோட்டத்துக்கு போகணும்? குறிப்பாக ஒரு மத்தியஸ்தன் எப்படி கடந்த காலங்கள்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதே மாதிரி ஒரு மத்தியஸ்தத்தை ஆடிட்டர் குருமூர்த்தி பண்ணி வச்சிருக்காரா? முடிவுக்கு வருகிறதா தைலாபுர சண்டை? இல்ல, ஆடிட்டர் குருமூர்த்தி தைலாபுரம் போவது, மருத்துவர் ஐயாவை பார்ப்பது என்பதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள உள்ள கருத்து வேறுபாடு, மருத்துவர் ஐயாவுக்கும் சின்ன மருத்துவருக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் என்பதற்கும் உள்ளதுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு புரியலை. ஏதோ போனாங்க வந்தாங்கங்கிறதுக்காக நீங்கள் அப்படி கேள்வி கேட்டீங்கன்னா, மற்ற ஊடகத்தாரும் கேட்டாங்கன்னா அதுவும் எனக்கு புரியலை. போனாங்க வந்தாங்கங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் கேள்வியாக்க முடியாது. ஒரு பாஜகவோ ஒரு RSSஓ எங்கள் குடும்பத்துக்குள்ளேயோ எங்கள் கட்சிக்குள்ளேயோ இருக்கக்கூடிய வேறுபாடுகளையோ ஒற்றுமையோ பற்றி பேசுவது அளவுக்கு அனுமதிப்பாங்களா? இல்ல சார், பேசுவாங்களா தைரியமா? இல்ல சார், கடந்த வியாழக்கிழமை நான் அதிமுகவோட கூட்டணிக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். அன்புமணியும் சௌமியா என் காலை பிடிச்சுக்கிட்டு பாஜகவோட தான் நான் கூட்டணிக்கு போகணும், அப்படி பாஜகவோடு கூட்டணிக்கு போகவில்லை என்றால் நீங்க எனக்கு கொல்லி போடணும், பிளாக்மெயில் பண்ணி பாஜகவோடு கூட்டணி வைக்க வச்சுட்டாங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ராமதாஸ் சொல்லியிருக்காருல்ல. இதை நாம அதோட பொருத்தி பார்க்கலாம் இல்லையா? அதோட எதை பொருத்தி பார்க்க போறீங்க? அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி இங்க வந்தது, ஆடிட்டர் குருமூர்த்தி வந்தது என்ன வேணா காரணமா இருக்கட்டும். மருத்துவர் ஐயா சொன்னது என்பது 2024ஆம் ஆண்டு பாஜகவுடன் அதிமுகவுடன் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் சென்றது. அதனால் ஒரு இடம் கூட வெற்றி பெறாமல் பாஜக கூட்டணியும் வெற்றி பெறல, அதிமுக கூட்டணியும் வெற்றி பெறல என்ற நிகழ்வு விளைவா மாறிச்சு. 39 இடங்களும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கிடைச்சிச்சு என்பது மருத்துவர் ஐயாவால் செரிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. அது நமக்கு தெரியுது. ஏன்னா அனைத்து இந்திய அதிமுக கூட தான் போகணும் என்ற தன்னுடைய நிலைப்பாட்டை இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மருத்துவர் ஐயா சொல்றார். அன்புமணியுடன் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை அவர் எடுத்த நிலைப்பாட்டும் தான் எடுத்த நிலைப்பாட்டையும் அவர் பாணியில் சொன்னாலும், இன்றைக்கு அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் திமுக ஆட்சியை மாற்றுவதற்காக அல்லது தோற்கடிப்பதற்காகத்தான் எல்லோரும் ஒன்று சேரணும், திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் கொண்டவர்கள் எல்லா கட்சிகளும் என்று நயினார் நாகேந்திரனிலிருந்து பாஜகவில் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இன்னும் சொல்ல போனால் EPSம் அப்படி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அதிமுக வேறு பாஜக வேறு என்று இருந்த 2024 தேர்தலை இப்பொழுது மேற்கோள் காட்டி தான் எதற்காக அன்புமணி ராமதாஸுடன் வேறுபட்டோம் என்பதை சொல்வதற்காக சொல்றாரு மருத்துவர் ஐயா. அதுதான் சென்ற வாரம் நடந்தது. நீங்க சொல்றது அப்படித்தானே அதை பார்க்கணும். அப்ப இது மையமான வேறுபாடு என்பது எதுங்க வருதுன்னு சொன்னா, என்ன சார் மையமான வேறுபாடு அப்பாவுக்கும் மகனுக்கும்? அதுதாங்க, அதாவது அன்புமணி ராமதாஸ் தலைமை எடுத்து செயல்படுவது என்பதில் இன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் வேறுபட்டு நிற்கக்கூடிய இவரே தான் கொண்டு வந்தார். ஆமா. ஆனாலும் அவர் குறிப்பா 2024 தேர்தல்ல இந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்துட்டாரு. நான் சொன்னபடி அதிமுகவுடன் நிற்கலையே, அதனால நமக்கு வெற்றி வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போயிருச்சே. ஏன்னா சௌமியா கூட வெற்றி பெற்றிருக்கலாம். ஆமா, வாய்ப்பு போயிருச்சே. அதிமுக தனியா நின்றுச்சு, அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியில் போய் நம்ம சேரும்படி உள்ள நிர்பந்தத்தை கொண்டு வந்துட்டார என்ற வருத்தத்தை அவர் தெரிவித்தார். அதற்கு பிறகு வாரம் 2 முறை 8-1
அதை பற்றி அவர்கள் எழுதும் பொழுது அவர்கள் பாணியில் அவங்க என்னெல்லாமோ எழுதுவாங்கல்ல, ஸ்வீட் பாக்ஸ் அது இதுன்னு எழுதுறாங்க. எழுதினாலும் என்ன வந்துருதுன்னு சொன்னால் திமுகவும் உள்ள எழுத்து பாஜகவும் உள்ள எழுத்து எழுதியிருக்காங்கன்னு வைங்க. அப்படி எதை எழுதினாலும் அப்பொழுது தலைவராக பாஜக இருந்தது அண்ணாமலை. ஆமா, அந்த நேரத்தில் அந்த அண்ணாமலையின் மூலமாக வந்திருக்கக்கூடிய நிர்பந்தமோ செல்வாக்கோ என்ன உறவுகளோ இதுதான் கேள்விக்குறியாக மாறியது மருத்துவர் ராமதாஸ் பேசிய அந்த பேச்சில். இதற்கு அண்ணாமலை அன்புமணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? அப்படித்தான் பொருள்ல மருத்துவர் ஐயாவும் பாஜகவை சொன்னாரு. என்ன பாஜக பக்கம் போனாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அடுத்த கட்சியை பற்றியெல்லாம் அவர் அப்படி சொல்றதில்ல, தன்னுடையதை பற்றி உள்ள வேறுபாடுகளை தான் அவர் சொல்றாரு அவர் பாணியில. அண்ணாமலை கொடுத்த புற அழுத்தத்தின் காரணமாக தான் அன்புமணி அவர்கள் பாஜகவோட கூட்டணி வச்சார். அதிமுக கூட்டணி வேண்டாம்னு சொல்லுவதற்கு என்று வெளியில நீங்க எடுத்துக்கலாம், அண்ணாமலை தான் வெளியே நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் இன்று போய் சந்தித்ததா ஒருத்தரை சொன்னீங்களே ஆடிட்டரை, ஆமா, அவர் பாஜக கட்சி கிடையாது. அமித்ஷா அவர் வீட்டுக்கு போறாரு, மோடி ரொம்ப நெருக்கமா இருக்காரு. அது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சரே போகும் அளவுக்கு இந்தியாவினுடைய தலைவிதி இப்படித்தான் இருக்கிறதுன்னு நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஆனால் ஆர்எஸ்எஸ்ல அவரை உயர்ந்த பட்சத்தில் வச்சிருக்காங்க, ஆடிட்டர், மயிலாப்பூர் ஆடிட்டர். ஆமா, அப்ப அவர் போறாருன்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் பக்கத்தில் இருந்தோ பாஜக பக்கத்தில் இருந்தோ ஐயா எங்களை சொல்லாதீங்க அப்படின்னு விளக்கம் சொல்வதற்கும் போயிருக்கலாம்ல. போன வாரம் நீங்க ஏன்னா கோகாமணி என்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவரே சொல்றாரு, சென்ற வாரமே ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் ஐயாவை சந்திப்பதாக இருந்தார்கள், ஆமா என்பதை சொல்றார். சரிதானா? அப்போ போன வாரம் என்பது என்ன? வியாழக்கிழமை நீங்க சொல்லக்கூடிய மருத்துவர் ஐயா பாஜகவை பற்றி சொன்னதற்கு பிறகுன்னு அர்த்தம். அப்போ அன்புமணிக்கும் மருத்துவருக்கும் உள்ள முரண்பாடு தனி கூட்டங்கள் நடத்துவது என்ற அளவுக்கெல்லாம் போகல. ஆமா, அது பிறகுதான் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள்னு வருது. சரிதானா? அந்த வேறுபாடுகள். அப்போ பாஜகவை மேலும் மறுபடியும் காரணமாக்குவது என்பதாக வெளியே வந்துருச்சுன்னா அதிமுக இருக்கக்கூடிய மேலிருந்து கீழே வரை தொண்டர்கள் வர, அப்போ பாஜகவுடன் போவது என்பதை மருத்துவர் ஐயா விரும்பல, அப்போ பாமகவுடன் போவது நல்லது என்று அதிமுகவுக்கும் சிந்தனை வந்துடக்கூடாதுல்ல. அப்போ அவர்கள் கட்டி இருப்பது ஒன்று கலைந்து விடக்கூடாதுன்னு நினைக்கலாம் சார். ஆடிட்டர் வகையில நமக்கு தெரியாது. ஓகே சார், நீங்க சொல்றது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பாமக பாஜக கூட்டணி உருவாவதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை. பாஜக ஹைகமாண்டோ ஆர்எஸ்எஸ் ஹைகமாண்டோ கிடையாது. சோ நீங்க எதுவா இருந்தாலும் எங்களை குறை சொல்லாதீங்க, நாங்க உங்க எதுவுமே பண்ணல, அண்ணாமலை தான் இந்த கூட்டணி உருவாக்குனாரு அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபை பண்ணுவதற்காக தான் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் தைலாபுர தோட்டத்துக்கு போனார். நாம எடுத்துக்கலாமா? பாவ மன்னிப்பு கேட்பதற்குன்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, அவர் பாவம் பண்ணி விட்டாரு. அவர் ரொம்ப பாவம் பண்ணினதுனாலதான் நாங்க வெளியே தள்ளிட்டோம் அண்ணாமலைய. ஆமா, அதனால நீங்க மலன்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம், நாங்க அப்படியெல்லாம் இல்ல ஓகே என்றும் விளக்கம் சொல்லியிருக்கலாம்ல. நீங்க இப்படி பாக்குறவங்க அப்படியும் பார்க்கலாமே. ஆமா, ஆனால் பாமகவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்பது வேறு விஷயம். அன்புமணியா ராமதாஸா யார் நிலைப்பாடு சரி, ஒன்று சேர போகிறார்களா இல்லையா, இன்று என்ன நடந்தது, அது வேறு விஷயம். ஓகே, குருமூர்த்தி என்ற ஒரு ஆடிட்டர் போய் பேசுவது என்பது உங்க குடும்பத்துக்குள்ள அப்பா செஞ்சது தப்பு, பையன் செஞ்சது தப்பு, நீங்க 2 பேரும் சேர்ந்துருங்க என்று சொல்வதற்கோ, பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் நீங்கள் எடுத்த நிலைப்பாடு அவர் எடுத்த நிலைப்பாடு 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாங்க என்று சொல்வதற்கோ, ஆடிட்டர் குருமூர்த்திக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன உரிமை இருக்குது, அதை யோசிக்கவே மாட்டாம என்னமோ பாஜக உலகத்துல எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணதுக்கே வர்றவங்க மாதிரியும், பஞ்சாயத்து தமிழ்நாட்டுக்குள்ள பண்ணும் அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கிற மாதிரியும், அவங்க என்னமோ பெரிய ஆணைக்கு பிறந்த மாதிரியும் ஒரு படத்தை யார் காட்டினாலும் அதுல எனக்கு புரியல. இல்ல சார், அதிமுக பாஜக கூட்டணி இப்போ உருவாயிடுச்சு. சோ டாக்டர் ஐயா சொன்ன ஸ்டேட்மெண்ட் 2 பேருக்கும் ஒரு பாதிப்பை உண்டாக்கும், நீங்க இப்படி எல்லாம் பேச வேண்டாம், நம்ம கூட்டணிக்கு வந்துருங்க, திமுக வீழ்த்துவதற்கு நாம எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் குருமூர்த்தி அவர்கள் போய் ஐயா சொல்லலாம் இல்லையா? அது சொல்லலாம்.
ஆனால் நடந்த நிகழ்வை பற்றி மருத்துவர் ஐயா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு என்பதனால நீங்க சொன்ன வியாழக்கிழமை அதற்கு பிறகு அது அவர்தான் அவரை வெளியேற்றி விட்டோம் என்று அவர் மீது ஏற்கனவே RSSக்கும் RSS தலைவர் மோகன் பகவத் சேலத்துக்கு வந்தபோது மிக கடுமையாக சொன்னார் என்பதெல்லாம் செய்தி வருது. ஓகே, அண்ணாமலை மீது RSSக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லையா? கெட்ட அபிப்பிராயம் உருவாயிருக்கு என்பதுதான் புதிய செய்தி. ஓ, நல்ல அபிப்பிராயம் இருந்தது இல்லையா தெரியாது. ஏன்னு கேட்டா RSSல ஒரு தலை போல இருக்கிறவர் BL சந்தோஷ், டெல்லியில் உள்ளவர். அவர்தான் அண்ணாமலையினுடைய பிதாமகன், புரியுதுங்களா? அதனால மோகன் பகவத் எல்லோருக்கும் சேர்ந்த என்ன உச்சபட்ச தலைமை. சர்ச்சங் சாலக் என்னமோ தெரியாது, நாகபுரி அவரே கடுமையாக சொன்னார் என்பதுதான் சேலத்திலிருந்து வர்ற செய்தி. அவர் வந்தபோது லாஸ்ட் மந்த் சேலம் வந்தார் நினைக்கிறேன். ஆமா, வந்த பொழுது சொன்னதாக. அதனால என்ன அதுல எவ்வளவு கோடி அவர் எடுத்தாருன்னு சொல்றாங்க என்பது நமக்கு கவலை இல்லை. என்ன அவரை குற்றம் சாட்டுவதற்கு பொருளாதார ரீதியாக இவர்கள் செய்தார்கள் என்பது நமக்கு கவலை இல்லை. ஓகே, எப்படியோ அவர்களுக்குள் நல்லா இல்லை என்பது மட்டும்தான் நமக்கு செய்தி. அதாவது அண்ணாமலையின் மீது RSSக்கு நல்ல அபிப்பிராயம் இல்ல, அதன் காரணமாக தான் எந்த ஒரு புதிய பதவியையும் பாஜக தலைமை கொடுக்காம இருக்காங்களா அண்ணாமலைக்கு? மேலே இருந்து மோகன் பகவத் சொல்லாம ஆடிட்டர் குருமூர்த்தி தைலாவரம் போகமாட்டார் என்பதுதான் அதில் புரிய வேண்டிய செய்தி. ஓகே, RSS சொல்லிதான் குருமூர்த்தி அவர்கள் தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிருக்காரு. அப்ப அண்ணாமலை செய்ததுக்கெல்லாம் எங்க மேல பழிய நினைக்காதிய ஓகே என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பாகவும் இருக்கலாம் நமக்கு. ஆனால் அதற்கு முன்னால் அன்புமணி வந்தார் என்பதும் 3/4 மணி நேரத்துக்கு மேல மருத்துவரையாட்ட பேசிட்டு இருந்துட்டு போனார் என்பதும் தான் செய்தி. ஓகே, தமிழ்நாட்டுக்கு புரியுதுங்களா? அதுல வேறுபாடு என்பது வந்த பிறகு கடுமையான வார்த்தைகளில் கடுமையான செய்திகள் நடந்ததாக எல்லாம் நம்ம மருத்துவரையா போன வாரம் சொன்ன பிறகு தனியாக தைலாபுரத்தில் கூட்டம் நடத்திய பொழுது உள்ள கூட்டங்களுக்கு 1, 2 அன்புமணியும் வரல, நிறைய பேர் வரல என்பதையும் பார்க்கணும் மாவட்ட செயலாளர். ஆமா இல்லையா? அப்புறம் மறுபடியும் ஒரு கூட்டம் நடத்துறாரு, அதுக்கும் வரல. ஆனால் அங்கே சோழிங்கநல்லூர்ல அன்புமணி ராமதாஸ் மகாராஜா கல்யாண மண்டபத்தில் ஒரு கூட்டம் நடத்துறாரு. அதுக்கு 3 நாள் கூட்டம், ஜேன்னு கூட்டம் வந்தாங்க. பல தலைவர்கள் அங்க போனாங்க. ஆமா. அப்போ கட்சியினுடைய 80 விழுக்காட்டுக்கு மேல் உள்ள தலைவர்கள் எல்லாம் அன்புமணியை நோக்கி போகிறார்கள் என்றும், ஆனால் கிராமங்களில் இன்னமும் வன்னிய வாக்கு வங்கி என்பது மருத்துவர் ராமதாஸ் நிறுவனரை தான் எதிர்பார்த்திருக்கிறது என்பதும் ஆக செய்தி வந்துச்சு. ஆமா, நிர்வாகிகள் எல்லாருமே அன்புமணி பின்னாடி இருக்காங்க, கிராமத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே ஐயா பின்னாடி இருக்காங்கன்னு செய்திகளாம் வந்துச்சு. ஆமா, மக்கள் வாக்காளர்கள்னு. அதே நேரத்துல கோகாமணியும் போறாரு, அன்புமணி கூட்டத்தில் போய் பேசுறாரு. அதற்கு பிறகு பாமகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார் வடிவேல் ராவணன். அவர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த தேவேந்திரகுல சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரும் அன்புமணி கூட்டத்திற்கு போறார். கடைசி 2 நாள் போய் அட்டம் பண்றார், இருந்துட்டு வரார். அப்போ அவர் அங்க போய் என்ன சொன்னாரு என்பதும் கூட வெளியே வராத ஒரு செய்தியா இருக்குது. அங்க உள்ள அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் சொல்றாங்க. ஓகே, அவர் அன்புமணியை பார்த்து நீங்க தான் ஐயாட்ட கொஞ்சம் இறங்கி போகணும் என்று சின்ன டாக்டரை பார்த்து சொன்னார் என்பதும், அப்படியே செய்யறேன் என்று அன்புமணி ராமதாஸ் சொன்னதும் செய்தி நமக்கு கிடைச்சிச்சு. அதுதான் இன்று காலை போவதற்கும் கூட வழிவகுத்ததா என்பதுதான் நம்ம கேட்க. சோ அன்புமணி தான் இறங்கி வந்திருக்காரு ஐயாவை பார்ப்பதற்காக. அதை வடிவேல் ராவணன் சொல்லியிருக்காரு. ஓகே, அதற்கு பிறகு வடிவேல் ராவணன் அங்க எல்லாரையும் கூப்பிட்டு நீங்களும் பேசுங்கம்பாங்கல்ல, அப்ப பேசணும்ல, இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு ஒன்னே பேச வைப்பாங்க. அப்போ அவர் சொல்றாராம், அந்த பேச்சுல என்ன சொன்னாருன்னு அந்த கூட்டம் சோழிங்கநல்லூரில் உள்ள அந்த மகாராஜா கல்யாண கூட்டம் சொல்லுது, புறநானூரில் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் பங்காளிகள் சண்டை, கோவூர் கிழார் போகிறார், கோவூர் கிழார் அப்பொழுது பேசுகிறார், ஓர் வீர் தோற்பின் தோற்பவர் நுங்குடியே அப்படின்னு பேசினாராம். அதாவது 2 பேர்ல யார் தோற்றாலும் ஒரே குடிதான், அந்த குடிதாங்க குடிமூழ்கி போயிருங்கிறத சொல்றாரு. ஓகே, இதை கேட்டு உள்ளபடியே செல்வாக்கு செலுத்தப்பட்டார் அன்புமணி ராமதாஸ் என்றும் சொல்றாங்க. ஓகே, நம்ம 2 பேர் சந்தையால சமூகம் தான் ரொம்ப மோசமா போகுதுங்கிற உண்மையை அன்புமணி புரிஞ்சுக்கிட்டாரு. மொத்த கோலத்தை சொல்றார். அப்ப அதற்கு பிறகு இன்று காலையில் வர்றார்.
சந்திச்சுட்டு 3/4 மணி நேரம் வெளியில போறார் என்பதும், ஆனாலும் கூட சர்ச்சை தீரவில்லை, அதனால்தான் ஊடகவியலாளர்களை சந்திக்காமல் போகிறார் என்பதும் தான் வெளியே வந்திருக்கிற செய்தி. இப்போ வரைக்கும் உள்ளுக்குள்ள பேட்சப் ஆயிருக்கு, ஆனா வெளியே தெரியறதுக்கு கொஞ்சம் நாளாகும் சொல்ல வரீங்களா சார்? பேச்சப் ஆனதாக எந்த ஆதாரமும் கிடையாது. ஆமா, சரியா? ஆனா போய் பார்த்திருக்காருல, சண்டைக்கு பிறகு அப்பாவை போய் பையன் பார்த்திருக்காருல. பார்த்திருக்காரு என்பது நல்ல விஷயம். ஆமா, அது மட்டுமல்ல, நீங்க தான் கொஞ்சம் இறங்கி போகணும், அவர் அப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லும் பொழுதும் என்ன, நீங்க சொல்றபடியே செய்யறேன் அப்படின்ட்டு பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பொதுச் செயலாளர் உட்பட மீண்டும் தைலாவரம் வர்றார். வந்து மருத்துவர் ஐயாவை பார்க்கும் பொழுது, எங்க அங்க போனீங்களாமேன்னு கேட்கிறார். அவர் அழைத்தார், அன்புமணி போனேன் அப்படின்னு இவர் சொன்னாராம். சரி, இவர் சொன்ன பிறகு அங்க என்ன நடந்திருக்குன்னு போய் நடுவுல மருத்துவர் ராமதாஸ் ஒன்று சொல்றாரு ஊடகத்துக்கு. வருவாங்க போவாங்க, வருவாங்க, எல்லாம் மாறும், எல்லாம் அதிசயமா இருக்கும், எல்லாம் சொல்றாரு. ஆமா, அதையும் கவனிங்கண்ணா. அப்ப அதை ஒட்டி பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இவர் என்ன, அங்க என்ன நடந்ததுங்கிற செய்தியை பலரும் அங்க போயிட்டு வந்தவங்க சொல்றாங்கல்ல, அதுல ஒரு பகுதியினர் ஒன்று சேரணும்னு சொல்றாங்க, ஒரு பகுதியினர் அங்கே இந்த அன்புமணி தானே தலைவர், அதனால அங்க வர்றோம், ஆனாலும் கூட மருத்துவரையாக கூட சேரணும்னு சொல்றாங்க, ஒரு பிரிவினர் மட்டும் அன்புமணியுடன் நிக்கிறாங்க என்பது போல செய்தி கிடைக்குது மருத்துவரையாக்க என்று சொல்றாங்க. அப்போ அதுல இவர் செயல் தலைவர்னு சொல்லி தலைவர் அன்புமணியை மாற்றுவது என்பதும் இந்த நிமிடம் வரை மாறி இல்லை, தலைவர் தான் அன்புமணி தான் என்ற அறிவிப்பு மருத்துவ வரல. ஆமா, ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அன்புமணிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களை மாத்திட்டாரு. நீங்க எல்லா இடமும் போடுங்கன்னு சொல்லி போட ஆரம்பிச்சாச்சு. தென் மாவட்டங்கள் போடுற பொறுப்பெல்லாம் இந்த பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் உட்பட அந்த டீமை ஏத்துக்கிட்டு, நான் இனிமேல் இந்த பக்கம் தான் அவர் ஊடகங்களுக்கு அறிவிக்கிறார். எந்த பக்கம் தான்? மருத்துவரையா பக்கம் தான். ஓகே, அங்க 2 நாள் இருந்துட்டு வந்துச்சு. அப்ப இத்தனை விஷயங்களும் நடக்கும் பொழுதுதான் பொதுக்குழுவால் நான் பாமகவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையத்தில் அது அங்கீகாரமும் பெற்றுவிட்டது, அதற்கு பிறகு நான் ஏன் மாறணும் என்பதுதான் அன்புமணியினுடைய நிலைப்பாடு. ஓகே, செயல் தலைவர் தான் அவர் என்று சொல்வது இவருடைய நிலைப்பாடு. அதை ஒட்டி ஒரு மகளிர் மாநாடு என்று போடுவது, அதற்கான தயாரிப்பு செய்யுங்க என்று வன்னியர் சங்கம் பூத்தா அருள்மொழி மூலமாக சொல்ல வைப்பது என்பதும் மருத்துவரையா நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடுகளில் இன்னமும் ஒன்று சேர்ந்து விட்டது, ஒரே நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டது இந்த கருத்து வேறுபாடுகள் என்பது கிடைக்கவில்லை. ஓகே, அதனால வந்தாரு, சந்திச்சாரு என்பது நல்ல அறிகுறியா இருக்கலாம் ஒற்றுமைக்காக, அதை நோக்கி அது செல்லலாம், ஆனால் உடனடி அல்ல, கொஞ்ச நாள் ஆகும் சொல்ல வரீங்க என்பதுதான் இப்ப நமக்கு கிடைக்கிற செய்திகளா தெரியுது. அன்புமணி என்ன சார் எதிர்பார்க்கிறாரு? என்னை செயல் தலைவரா அறிவிச்சிட்டீங்க, தலைவரா அறிவிக்கணுங்கிறத உடனடியா எதிர்பார்க்கிறாரா அன்புமணி அவர்கள்? நிச்சயமா எதிர்பார்ப்பார். ஏன்னா இதுவரை அறிவித்து இருந்தாச்சு. ஆமா, தலைவரா தான் இருக்காரு. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது அதை வச்சு கூட்டமும் கூட்டியாச்சு. அதற்கு பிறகு நீங்க போட்ட இடத்துலலாம் நான் மாற்று ஆள் போட போறேன் என்று சொல்வதும், நான் வேற மாநாடெல்லாம் போட போறேன் என்று சொல்வதும், பொதுக்குழுவை கூட்டுவதை நோக்கி புதிய மாவட்ட பொறுப்பாளர்களை போட்டு மருத்துவர் ராமதாஸ் போகிறாரா என்ற கேள்விகளும் கூட எந்திரிச்சிருச்சு. அதனால இந்த வேறுபாடுகள் முழுமையாக தீர்ந்தது என்பதற்கு இல்லாமல் கோகாமணி போன்றவர்கள் எல்லாம் இன்னமும் கூட வருத்தப்பட்டு கொண்டு சேர்ந்து விட மாட்டார்களா என்ற எதிர்பார்ப்பில் இருக்காங்க என்பதும் என, அதே சமயத்தில் சேர்வது என்பதற்கான அறிகுறிகள் தெரிந்தாலும் ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்பதும் தான் யதார்த்தம். ஓகே சார், அடுத்த வாரம் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு, மதுரைக்கு வரப்போறாரு. குறிப்பாக அமித்ஷா தமிழ்நாடு வருவதற்குள்ளார இந்த பிரச்சனையை முடிச்சிடணும் அப்படின்னு பாஜக தலைமை நினைக்குதோ, அதனாலதான் நினைச்சா அவங்க தனியா போய் பாஜக அலுவலகத்துல அவங்களுக்குள்ள பேசிக்க வேண்டியதான். சைதை துரைசாமி வந்திருக்காரு, அதே போல குருமூர்த்தி வந்திருக்காருல. அதுதாங்க மறுபடியும் நீங்க என்ன முயற்சி பண்றீங்கன்னா, பாமகவுக்கு உள்ள நுழைஞ்சு எல்லா மூளையாக பாஜக இருப்பதாகவும், அதிமுகவுக்கு உள்ள நுழைஞ்சு பாஜக தான் மூளையாக இருப்பதாகவும், தமிழ்நாட்டில் உள்ள இந்த கட்சிகளுக்கெல்லாம் சுயமாக தீர்மானிக்கும் மூளை இல்லை என்றும் எதிர்த்தரப்புலன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல சார், திமுக கூட்டணி வீழ்த்தணும் அப்படின்னா எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாதானே சார் திமுக ஒன்று சேரணுங்கிறது அரசியல் நிலைப்பாடு. இன்னும் 10 மாதம் இருக்குது என்பது வரலாற்று நிலைப்பாடு.
என்ன, பாமகவுக்கு உள்ள பிரச்சனைய உடனே தீர்த்து அவர் அமித்ஷா வந்தோடனே கையில தங்கத்தட்டை கொடுக்கணும் என்று எதிர்பார்த்து பாமகவோ அதிமுகவோ யாரும் இல்லை என்பது எனது நிலைப்பாடு. சார், எனக்கு இன்னொரு கேள்வி எழுது சார். அமித்ஷா நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வராருன்னா, இன்றைக்கு தான் அன்புமணி ராமதாஸருடைய தலைவர் பதவியை பறித்து செயல் தலைவர் பதவி ராமதாஸ் அவர்கள் கொடுத்தாரு. அப்போ என்ன பேசப்பட்டுச்சு? அமித்ஷாவோட ஐடிசி கிராண்ட்ஸோட ஒன்னா ஏறிடுவாரு அப்படிங்கிற அந்த தகவல் கிடைத்ததன் காரணமாக தான் ஐயா அன்புமணியுடைய தலைவர் பதவியை பறிச்சுட்டாருங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல சார்? அதுல யதார்த்தம் இருக்கு. என்னன்னா, பாஜகவுக்கு நெருக்கமாக போவது, பாஜக உடன் செல்வது என்பதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று மருத்துவர் ஐயா அறிவித்த ஒரு ஊடக கூட்டம். சரியா? பாஜகவுடன் அன்புமணி போவது என்பதில் உடன்பாடு இல்லை தனக்குன்னு மருத்துவர் ஐயா அறிவித்த ஒரு நிலை அது. அந்த நேரத்தில் அன்புமணி மருத்துவர் இவரை அமித்ஷாவை போய் பார்த்து மேடையில் தோன்றினா பாமகவுடைய தலைவரே போயிட்டாரு என்பதாக வந்துவிடும் என்று மருத்துவரையா சிந்தித்திருக்க முடியும். அந்த நேரம் பார்த்து அப்படி அறிவிப்பு கொடுத்திருக்க முடியும். அதற்கான சுற்றுச்சூழல் அரசியல் நியாயங்களும் இருக்கு. இப்போ வரைக்கும் ஐயாவுக்கு பாஜகவோட போகணுங்கிற விருப்பம் இல்லை போல இருக்கே சார். அதாவது நயினார் நாகேந்திரன் என்பவர் பாஜக தலைவர். ஆமா. ஆனா அவர் அண்ணாமலை போல அல்ல, அதிமுகவுக்கு இணக்கமானவர், எம்ஜிஆர் ரசிகர் காலத்துல வந்தவர் என்பது நாடறிந்த செய்தி. ஆமா. அவர் சொல்றாரு 1967 அண்ணா தலைமையில் ராஜாஜி ஒரு பக்கமும் மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு பக்கமும் சேரவில்லையா, காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று, அதுபோல திமுக வீழ்த்த வேண்டும் என்று சேருவோம் சொல்லி இவரு வலதுசாரி பாஜகவினுடைய தலைவரா இருந்துகிட்ட எங்களுடன் உடன்பாடா இல்லாதவர்களும் கூட அதிமுக தலைமை இபிஎஸ் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரலாம் என்பதற்கான அறிகுறியை தெரிவிக்கிறார். போதுங்களா? அதனால விஜயை கூப்பிடுறாரா? அவர் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டாலும் சரி, இபிஎஸ் தலைமையிலான இந்திய அதிமுக தான் தலைமை ஏற்கிறது என்று தமிழ்நாட்டில் உள்துறை அமைச்சரே சொன்ன பிறகு ஊடகத்துல அதுல என்ன மாற்று கருத்தை இருக்க முடியாது. அதனால அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் சொல்லப்படும் அளவுக்கு வாக்கு வங்கி உள்ளவர்கள், நிரூபிக்கப்படாவிட்டாலும் வாக்கு வங்கி இருக்கிறது என்று அறியப்பட்டவர்கள் வரலாம். பாஜக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னு யாருக்கும் பெருசா மதிப்பீடு செய்ய முடியாது. சார், அது மக்களவை தேர்தல். மோடி என்பவர் வரணும் நாட்டுக்கு, இந்தியா கூட்டணியோ ராகுலோ வந்துடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் நினைக்கிறவங்களும் சேர்த்து பாஜகவுக்கு போட்ட தேர்தல். அவங்களுக்கும் திமுக தான் பிடிக்காதுல்ல சார்? அவர்கள் அப்படி போட்டவர்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக வெற்றி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள், வாக்கு வங்கி உள்ளவர்கள், என்ன திராணி உள்ளவர்கள் அதிமுக தான்னு தெரியும். பாஜக போட மாட்டாங்க, அதிமுக போடுவாங்க. அப்ப நீங்க அந்த 11.5 விழுக்காட்டுல இருந்து ஒரு 5-6 விழுக்காட்டை சர்ன்னு பிரிச்சிடணும். புரியுதுங்களா? ஒரு 6% மக்களவை தேர்தல்ல உள்ள பாஜக கிடைத்த வாக்குகள் நீங்க சொல்லக்கூடிய மதிப்பீடு அப்படியே ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும்னு சொன்னா புரியவே இல்லை உங்களுக்கு. யதார்த்தமான வாக்காளர்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்களை பற்றின்னு அர்த்தமாயிரும். அதனால பாஜக இருப்பது என்பது பாமகவுக்கு நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கியோட குறைவுதான். பாமகவுக்கு ஒரு 6% இருக்கு சார். சரி, நிரூபிக்கப்படாமல் ஒரு வாக்கு வங்கி வருது, அவருடைய வாக்கு வங்கி 10 தாண்டின்னு எல்லோரும் ஒப்புக்கொள்றாங்க. பாஜக சொல்றாங்க வெற்றி கழகத்திற்கு, விஜய் தலைமையிலான வெற்றி கழகத்திற்கு 12 விழுக்காடு 13 விழுக்காடு என்று திமுகவே சர்வே எடுத்தது என்றெல்லாம் ஊடகத்தில் வந்துச்சு. புரியுதுங்களா? அப்போ இப்படி அதிமுகவுடன் விஜய் கட்சியான வெற்றி கழகம் வந்தாலும் சரி, ராம்தாஸ் கட்சியான பாமக வந்தாலும் சரி, அவரெல்லாம் வாக்கு வங்கி உள்ளவங்கன்னு அர்த்தம். அதுல ரொம்ப குறைவா உள்ளவங்களையும் சமமாகவோ உயர்த்தியோ அவங்க பெரிய கட்சி அகில இந்திய ரீதியிலோ தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலை பற்றி பேசும்போது பேசக்கூடாது சார். அதாவது நான் இப்படி கேட்கிறேன் சார், அதாவது பாமகவும் விஜயும் அதிமுக கூட்டணிக்கு வந்துருச்சுன்னா பாஜக எடப்பாடி கழட்டி விட்டுருவாரோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழுது. கழட்டி விடுவாரா? பல்வேறு காரணங்களுக்காக, பல்வேறு நிர்பந்தங்களுக்காக அவர்களும் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லி போட்டு அவர்களுக்கு உரிய இடம் என்பது உங்க உயரத்துக்கு தகுந்தாற் போல கொடுப்பாரு எடப்பாடி என்பதும் பேசப்படுது.
அதாவது தலைவர் பதவி தான் அன்புமணிக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு போல இருக்கே சார். செயல் தலைவர் பதவி தான் எனக்கு வந்து ரொம்ப அவமானமா இருக்கு, அப்பா இறங்கி வரணும்னு அன்புமணி எதிர்பார்க்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அவருடைய செயல்பாடுகள் மூலமாக. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? தான் இறங்கி வந்தாச்சு, தனி கூட்டம் நடத்தியும் கூட. ஆமா, பிசிக்கலா உடல் ரீதியாக தான் இறங்கி வந்தாச்சு, தோட்டத்துக்கு வந்துட்டார் இன்னைக்கு. அதே போல கருத்து ரீதியாக என்ன தனக்கு மீண்டும் தலைவர் பதவி என்பதை அறிவிக்கணும் என்று அவர் எதிர்பார்ப்பது என்பது நியாயம்தான். ஒண்ணு. இன்னொன்று என்னன்னா, பிறகு மருத்துவர் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயாவுக்கு பிறகு பாமகவினுடைய எதிர்காலம் என்பதில் அன்புமணி தான் எடுத்து செல்ல போறார். ஆமா, அதுல யாருக்கும் மாறுபாடு இல்லை, மருத்துவர் ஐயாக்கும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அது செயல் தலைவரா என்ற சிறிய பிரச்சனை என்பது விரைவில் தீர்க்கப்படும் என்ற எதிர்பார்ப்புல தான் சுற்றி வர எல்லோரும் இருக்காங்க. ஓகே. ஆனாலும் கூட இது குடும்பத்திற்குள் வந்ததனால் குடும்பத்திற்குள் உள்ளவர்களும் கூட என்ன பேச்சுவார்த்தை, ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் என்பதும் என்ன அங்கு வந்து வரும், கேட்கப்படும் என்பதனால் இது வந்து அதற்கே உரித்தான காலம் எடுக்குது என்பதுதான் புரியும். ஓகே சார். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு. மருத்துவர் ஐயா பாஜகவோடு கூட்டணி வைப்பதில் அவருக்கு வந்து ஒரு சின்ன மனத்தாங்கல் இருக்கு. ஆனாலும் பாமகவுக்கு பெரிய ஆப்ஷன் இல்லையே சார். என்டிஏ கூட்டணிக்கு தானே சார். தமிழ்நாட்டுல நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒண்ணு இல்லைங்க. அதிமுக பேசுவோம். பாஜக கூட்டணி சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுல மக்களுக்கு புரியாதுங்க. அப்படி ஒண்ணு இல்லைங்க. அதிமுக கூட்டணின்னு சொல்ல பழகுங்க. முதல்ல யதார்த்தத்தை கல்லுன்னு சொல்லுங்க, மண்ணுன்னு சொல்லுங்க. அப்படி சொல்ல பழகுங்க. அப்போ இங்க உள்ள அதிமுக கூட்டணியில் போவதற்கு பாமகவுக்கு உடன்பாடு தான், எந்த இடைஞ்சலும் இல்லை. ஆனா பாஜக இருக்காங்களே, ஐயாவுக்கு தான் பாஜக மேல ஒரு அவர்ஷன் இருக்கே, அதனால அவர்களுக்கு உரிய இடம் கொடுக்கணும்னு சொல்லுவாரார்களாம். அதை தீர்மானிக்க வேண்டியது யாரு? அதிமுக வேண்டிய தலைமை தான். ஆமா இல்லையா? அதனால பாஜகவுக்கு நெருக்கமாக அன்புமணி போனார் என்பதுதான் விமர்சனமே தவிர பாமகவை பற்றிய விமர்சனம் தான் பாமகவினுடைய நிறுவனத்திலிருந்து வர முடியும். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. சார், ஒருவேளை இந்த பாமகவுக்குள்ள இப்படி ஒரு பட்ட சண்டை வராமல் இருந்திருந்தால் 2 ராஜ்யசபா இடங்கள்ல ஒரு இடத்த வந்து அன்புமணிக்கு வந்து அதிமுக கொடுத்திருப்பாங்களா? இப்படியும் கூட பேசுறாங்க. ஆனால் அங்கே வந்து இபிஎஸ் பொறுத்தவரை ஒரு ராஜ்யசபா அன்புமணி கொடுத்தோம், ஒரு ராஜ்யசபா ஜி.கே. வாசன் கொடுத்தோம். 2 பேருமே மக்களவை தேர்தலில் எங்களை கைவிட்டுட்டு பாஜக பக்கம் போயிட்டாங்க என்ற கடுமையான வருத்தமும் கோபமும் நன்றி மறந்தது என்பதான கருத்தும் இருக்கிறது. சரி, அப்படி அதிமுக தலைமையில் இருக்கும் பொழுது உடனடியாக நடந்திருக்குமா தெரியாது. ஆனாலும் மருத்துவர் ஐயாவினுடைய முன்முயற்சியில் நீங்கள் சொன்னதும் நடந்திருக்கலாம். ஆனால் யூகங்களில் தான் கடந்த காலத்தை பேசுவது என்பது சரியல்ல. தன்னுடைய கட்சியில் என்ன சுதீஷுக்கு சொன்ன மாதிரி, தேமுதிகவுக்கு சொன்ன மாதிரி மக்களவை உறுப்பினரே இல்லை, மாநிலங்களவையில் இருக்கக்கூடியதை வைத்துத்தான் நாங்கள் பலம், அதனால் 2மே எங்களுக்கு அதிமுக கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியை இடிபிஎஸ் எடுத்தார் என்பதுதான் அதில் உள்ள நிலை. ஓகே சார். அதாவது எப்போ சார் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்? தேர்தலுக்குள்ளாக இந்த பிரச்சனைலாம் முடிவுக்கு வந்து நினைக்கிறீங்களா? பாமக பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சில மாதங்கள்ல வந்து அவங்களுக்குள்ள தீர்த்துக்குவாங்க. அவங்க இறங்கி வேலை செய்வாங்க. 2 பேரும் திமுக அதிமுக இறங்கி வார்டா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. பூத் கமிட்டியா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால சிறிய கட்சிகளும் அவரவர்கள் பகுதியில் வேலை செய்தாகணுங்கிற கட்டாயம் இருக்கு. அது தவிர கூட்டணி என்றதற்கான தொகுதிகள்லாம் தேர்வு செய்யணும், தொகுதிகள் எண்ணிக்கை வாங்கணும், இத்தனை வேலைகள் இருக்கு. அதனால போராட்டங்கள் அதுக்கு தகுந்தாப்புல ஆளுங்கட்சிக்கு எதிராக எடுக்கணும், என்ன ஆட்சிக்கு எதிரான மனோபாவத்தை முழுக்க கை கொள்ளணும் என்றதற்கான தேவையும் இருக்கு. அதனால அவர்கள் விரைந்து முடிப்பைத்தான் பார்ப்பார்கள் என்பது அவர்களுடைய நலனில் இருந்தும் நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஓகே சார், நன்றி சார். பாமக பிரச்சனையை பற்றி பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி டிஎஸ்எஸ் மணி சார். குறிப்பாக RSS ஹைகமாண்ட் சொன்ன பேரின் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்து ஐயாவை பார்த்தாரு. இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் கணக்கு இருக்கு. கடந்த முறை இந்த பாமக பாஜக கூட்டணி உருவாவதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை. ஸோ அதுக்கு எங்களுக்கு எந்த ரோலும் கிடையாது அப்படின்னு கிளாரிஃபை பண்ணுவதற்காக தான் குருமூர்த்தி வந்திருக்காரு. உங்களுடைய பார்வையை வச்சிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மணி சார்.